இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு வந்து அதாவது மருந்து தான் கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன மருந்துன்னா, அதாவது திடீர்னு இருந்துகிட்ருக்கும்போதே அது வந்து செத்து போயிடும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த மருந்து வந்து தடுப்பு மருந்தாக கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னா இந்த டைமில் வந்து சோளம் எல்லாம் வந்து மேயும் இல்லையா, அதனால் திடீர்னு வந்து மனுஷங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வருதோ அதே மாதிரி ஆடுகளுக்கும் அந்த மாதிரி சில நேரம் வரதுனால ஒரு தடுப்பு மருந்து கொடுத்துட்டா அது வந்து நல்லது. அதனால் ஆடு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிடிச்சி மருந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், இப்படி தான் வந்து கொடுக்கணும். பெரிய ஆடுகளுக்கு வந்து 10 ml கொடுக்கணும். குட்டி ஆடுகளுக்கு வந்து 5 ml கொடுக்கணும். 2 மாத குட்டியிலேருந்தே அந்த மருந்து வந்து கொடுக்கலாம். அந்த மருந்தோட பேர் வந்து சானியல். நான் உங்களுக்கு வந்து பிக்சர் இருந்தால் நான் வந்து சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒவ்வொரு ஆடாக வந்து மேலே ஏறி நிற்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அது வந்து மேலே ஏறி நிற்கலை, அதை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, ஓகேங்களா? அது மேலே படாது, சும்மா பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஆடுகளுக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க. இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் வந்து தண்ணி வந்து குடிக்க விடக்கூடாது. தண்ணி குடிக்க விடாமல் இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி வந்து ஒவ்வொரு ஆடுக்கு கொடுக்கும்போது அதை எப்படி கணக்கு பண்ணி வச்சுக்கணும்னா, ஒவ்வொரு ஆடுக்கும் ஒரு மை வச்சிடணும். மை தடவிட்டோம், அந்த நெத்தியில் பாருங்கள் மை தடவியிருக்காங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஆடுக்கு கொடுத்துட்டோம். எந்த ஆடுக்கெலாம் கொடுத்தோமோ அந்த ஆடுகளுக்கு வந்து மை தடவிட்டு இது பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். பாருங்கள், எத்தனை பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எங்கள் ஆடுகள், எங்கள் தொழுவு, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சில ஆடுகள் வந்து வெளியில் இருக்குது, சில ஆடுகள் வந்து உள்ளே இருக்குது தொழுவுக்குள்ளே, ஓகேங்க. அங்கே லாஸ்ட் வரைக்கும் இருக்கனால 2 விதமாக இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி வந்து நிற்கும். இந்த மருந்து கொடுக்கறனால என்னென்னா, எதுக்கும் கொடுக்குறாங்க முக்கியமாக அப்படின்னா, திடீர்னு சாவு வரும், அது திடீர்னு இறந்து போயிடும் பார்த்தீங்களா. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி கழிச்சல்லாம் ஏற்படும் இந்த நேரத்தில். இந்த வேறு இது சாப்பிட்றதுனால கழிச்சல்லாம் ஏற்படுது இல்லையா, அதனால் வந்து இந்த தடுப்பு வந்து சாணியில் வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இது கொடுக்குறதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஆடுகளை வந்து தண்ணியில் வந்து நல்லா முக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அங்கே வந்து கம்மா இருக்குது பக்கத்தில், அந்த கம்மாயில் வந்து நல்லா நம்ம எப்படி குளிக்கிறோம் அதே மாதிரி ஆடுகளை வந்து முக்கி எடுப்பாங்க. ஆடுகளை குளிக்க ஊற்றுற மாதிரி அதை வந்து ஒரு முக்கு, அதான் இந்த சைடு கரையில் ஒரு ஆள் இருந்துப்பாங்க, அந்த சைடு ஒரு கரையில் இருந்துப்பாங்க. அப்படியே ஃபுல்லாக முக்கி எடுத்து அடுத்து ஒரு ஆள் பிடிச்சி நடுவில் ஒரு ஆள் நிற்பாங்க. 3 பேர் வந்து மாற்றி மாற்றி தண்ணிக்குள்ளே போய் அப்படியே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படியே நேற்று தண்ணியில் முக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த மருந்து வந்து தடுப்பு மருந்து வந்து கொடுக்கணும். நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்கள் ஏரியாலேயும் வந்து இந்த மாதிரி சோளம் இந்த மாதிரி திடீர் வந்து படுசாகுன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே. அதாவது திடீர்னு படுத்துட்டு இருக்கும்போதே அதுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து செத்து போயிடுறது. அது வந்து எதனால் வருது எதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா, தெரியாது. அதனால் வந்து இந்த தடுப்பு மருந்து கொடுத்துட்டா அது ஒரு நல்லது. இங்கே பாருங்கள், அது நெத்தியில் பாருங்கள் ப்ளூ கலரில் இது பண்ணியிருக்கு. ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே டானிக் வந்து கொடுத்தாச்சு அப்படின்றது அர்த்தம். ஏன்னா இப்போ நாள் இருக்கும்போது நமக்கு அடையாளம் தெரியும், அதனால் ஒவ்வொன்றா மார்க் பண்ணி அது ஆடுகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இத்தனை பேர் வந்து ஒவ்வொருத்தராக பிடிச்சி கொடுப்பாங்க. இது வந்து எங்கள் ஆடுகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அவங்கவுங்க தொழிலை வந்து காலையிலேருந்து இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தொழுவாக போய் அவங்க எல்லோரும் மொத்தமாக லட்சுமியோடு இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க லட்சுமியாக வந்து ஃபஸ்ட்டு அவங்க தொழில் போய் இவங்க போய் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நம்ம தொழிலில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. யாரையாவது தொழிலுக்கு எந்த குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு மருந்து கொடுப்போமோ அங்கெல்லாம் போய் வந்து மருந்து கொடுப்பாங்க. பாருங்கள் எப்படி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஆடுகளை அங்கே வந்து ஓடி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் நம்மளுக்கும் ரொம்ப வளர்க்குறது மட்டும் பெருசு கிடையாது, அது பராமரிக்கிறது ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி கொடுக்கணும், ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம்
இதான் இடத்துக்கு ஆள் இருக்க பார்ப்போம். அதுக்கு நான் ஐடியா பண்ணுவேன்னா தெரியாது. இந்தடா ஒரு லிட்டர் வாங்கியிருக்கானோ ஒரு லிட்டர் வாங்கியிருக்கான் அவன் யாரு? அதான் நிச்சயம் இருக்குல்ல, நிறைய இருக்கும். அது நிச்சயம் நம்ம வாங்கிக்க வேண்டியது. ஆமா, காண்டெல்லாம் வாங்கிக்க வேண்டிய விலைக்கு கடையில் வாங்கினாலும் 2 லிட்டருக்கு ரூபா கொடுக்கணும். சொல்லிக்க மாட்டான். வச்சு நாளைக்கு இந்த மாதிரி பூரா ஏவா கடை வச்சிருக்காங்க ரூபா. இந்த மாதிரி அந்த இருக்குல்ல கருப்பு காய்ச்சில வேணா நிக்குங்க. போய் செம்பரி தான் இங்கிட்டு இங்கிட்டு அங்கே நிற்குது. சரி, என்ன ஒத்த குட்டி தான் அது. ம்.